வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து நடத்த போகிறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இருக்குது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு, டிஎன் செட்டு, யூஜிசி நெட் எல்லாத்தையுமே இது நம்மளுக்கு இருக்குது. இப்போ யூஜிசி நெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் யூஜிசி நெட் எழுதலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற டைட்டிலுக்கு கீழே. அதனால அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு, கேட்டு, ஐஐடி ஜாம், யூஜிசி நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம 4 விதமாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அல்லது மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன். அடுத்தது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ், மெஷர்ஸ் ஆஃப் கட்டாசிஸ். இது அவ்வளோத்தையும் நம்ம ஃபுல்லாக வரிசையாக படித்து முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெவலில் ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழேயும் நிறையா சப்டைட்டில்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிற டைட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இதை எழுதி வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இந்த 5ம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்டைட்டிலையும் நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அரித்மெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அரித்மெட்டிக் மீன்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறோம். அரித்மெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் கூட்டி டோட்டலால் டிவைட் பண்ணணும். அதுதான் என்னது ஆவரேஜ். அரித்மெட்டிக் மீனில் அதாவது அரித்மெட்டிக் மீன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தத்தையுமே நம்ம வந்து குரூப்டு டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னு 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு x1, x2, எக்ஸெட்ரா xn இப்படி டிஸ்கிரீட்டாக 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 எக்ஸெட்ரா + xn by n. அதாவது சம்மேஷன் i varies from 1 to n xi by n. சரிங்களா? இது வந்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இது டிஸ்கிரீட் டேட்டா n x1, x2, xn n வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. இது கூட சேர்ந்து ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதாவது x1, x2, எக்ஸெட்ரா xn அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி f1, f2, எக்ஸெட்ரா fn இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் நம்மளுக்கு x bar = சம்மேஷன் fi xi by சம்மேஷன் fi. இந்த சம்மேஷன் fi-யை நம்ம கேபிட்டல் N அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ x bar = f1 x1 + f2 x2 + எக்ஸெட்ரா fn xn by சம்மேஷன் f1 + f2 எக்ஸெட்ரா + fn. சரிதானா? இதுதான் நம்மளுக்கு வந்து என்னது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா அந்த மாதிரி உள்ள டேட்டா. இதில் ஃப்ரீக்வன்சிலையும் குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா குரூப்டு டேட்டானா அதாவது ஒரு இன்டர்வல்குள்ள 0 to 5, 5 to 10, 10 to 15 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய மிட் வேல்யூஸை தான் நம்ம x1, x2, எக்ஸெட்ரா xn கொடுக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து தனியாக கொடுத்துருவாங்க. குரூப் டேட்டாவாக கொடுத்தா அதனுடைய மிட் வேல்யூ எடுக்கணும். இதுக்கு அடுத்தால வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிட்டட் ஆவரேஜ்னா ஒரு பார்ட்டிகளுக்கு வெயிட் கொடுத்துருப்பாங்க. x1, x2, எக்ஸெட்ரா xn இதனுடைய வெயிட். அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து காலேஜிலலாம் வந்து நம்மளுக்கு இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு இதுக்கு கிரெடிட் பாயிண்ட் 5 கொடுக்குறாங்க. இன்னொன்று ஆப்ஷனலாக இருந்தால் அது எலக்டிவ் பேப்பராக இருந்தால் கிரெடிட் வந்து நம்மளுக்கு 4, 3 அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி அதனுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் த
வெயிட்டேஜ், அதனுடைய வெயிட்டேஜை வச்சு அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. சம்மேஷன் WIXI பை சம்மேஷன் WI, சம்மேஷன் WIXI பை சம்மேஷன் WI, இதுதான் அரித்மெட்டிக் மீனுக்கான 3 விதமான ஃபார்முலா. இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்கிரீட் டேட்டாவாக இருந்தாலும் குரூப்டு ஃப்ரீக்குவன்சி டேட்டாவாக இருந்தாலும் வெயிட்டட் ஆவரேஜாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இது என்ன செய்யும், நல்ல தரவாக புரியும். ஸோ அடுத்து நம்ம வந்து இதில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணலாம். இல்லை பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ் நம்ம சொன்ன 3 விதமான மாடல்லையும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஹைட்ஸ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் XI பை N. சரியா? சம்மேஷன் XI பை Nனா இந்த கொடுத்துருக்கக்கூடியது அவ்வளோத்தையும் கூட்டி 10ஆல் என்ன செய்திடணும், டிவைட் பண்ணிடணும். சம்மேஷன் XI இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். 1690 பை 10 செக் பண்ணி பாருங்கள். 169 தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? இதை ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 1690 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு ஃபார்முலா. சரிங்களா? இதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். சம்மேஷன் வெயிட் இன் கேஜி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸுங்கிறது தான் ஃப்ரீக்குவன்சி. ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா ஹவு மச் அல்லது ஹவு மெனி, அதுதான் ஃப்ரீக்குவன்சி. சரியா? அதுதான் என்னது ஃப்ரீக்குவன்சி. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் FI/XI பை சம்மேஷன் FI. சம்மேஷன் FI இந்த இருக்கு. இது 12, 14, 26, 32, 42, 45, 45, 55, 56, 66 போது 75. ஸோ 75 கீழே வருது. அதாவது கேபிட்டல் N ஈக்குவல் டு சம்மேஷன் FI ஈக்குவல் டு 75 வருது. FI/XI இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். அது வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3402 வருது. 3402. இதில் இந்த அளவுக்கு பெரிய சம்ஸ் வராது. நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது சின்ன சின்ன சம்ஸாக தான் கேட்பாங்க. நம்மளால் கால்குலேட்டர் நாட் அளவுங்கும் போது நம்ம ஈஸியாக நம்மளால் மேனுவலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அளவில் தான் சம்ஸ் வரும். இருந்தாலும் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, நான் அதையே சொல்லித்தரேன். ஆன்சர் வந்து 45.36 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 45.36 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இதை எப்படி ஷார்ட்டாக செய்கிறது அப்படின்னு நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அதாவது ஏதாவது ஒரு மிட் வேல்யூவை நம்ம ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மிட் வேல்யூவை ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே 44, 46 இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம். 46 எடுக்கன்னா எடுக்கலாம், 44 எடுக்கன்னா எடுக்கலாம். A ஈக்குவல் டு 46. சரியா? A ஈக்குவல் டு எவ்வளவு 46ன்னு எடுத்திருக்கேன். அது மிட் ஒரு நம்ம அசியூம்டு மீன் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது? அசியூம்டு மீன் அப்படின்னு பேர். சரியா? இப்போ UI ஈக்குவல் டு XI மைனஸ் A பை H. A எவ்வளவு 46. A எவ்வளவு 46. இன்டர்வல் பாருங்க. 40, 42, 44, 46, 48, 40. இன்டர்வல் 2 இருக்கு. இன்டர்வல் என்ன இருக்கு? 2 இருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பாருங்க. அதாவது இப்படி உள்ள கேஸ்ல நம்மளுக்கு எக்ஸ் பார்க்கு என்ன ஃபார்முலா? A plus HU bar. A plus HU bar. அப்ப நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? U bar தான் கண்டுபிடிக்கணும். A நம்மளுக்கு தெரியும். A எவ்வளவு 46. நம்ம இங்க போய் என்னதான் கண்டுபிடிக்க போறோம்? U bar தான் கண்டுபிடிக்க. அப்ப U1, U2, U3, U4 மட்டும் நம்ம வேல்யூ என்ன செஞ்சா போதும்? கண்டுபிடிச்சா போதும். அப்போ XI minus 46 by 2 இந்த இருக்கு. 50 minus 46 by 2. அப்ப 4 by 2. UI வந்து 4 by 2 2. அடுத்தது 48 minus 46 by 2 1. அடுத்தது 46 minus 46 0. அடுத்தது 44 minus 46 அது -1. அடுத்தது 42 minus 46 by 2 -2. அடுத்தது 40 minus 46 -3. சரியா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. இந்த 1 minus 1ஓட கேன்சல் ஆயிரும். இந்த 2 minus 2ஓட கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? சம்மேஷன் UI U bar equal to summation UI by N. இல்லையா? summation U bar equal to UI by N. என்ன வருதுன்னு பாருங்க. சம்மேஷன் UI நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இதுல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதையே எழுதிக்கணும். FI வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12
அது FI கொடுத்ததுனால F12 14 16 13 11 9 சரியா. இப்போ சம்மேஷன் FI UI இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24 14 0 -13 -22 -27 இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -13 ஒரு இதில் பாருங்க -13 -14 இருக்கு. அப்போ 1 வரும். 25க்கு இங்கே -27 இருக்கு. அப்போ -2 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா -24 வரும். -24 அப்போ U bar என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U bar equal to summation FI/UI summation FI/UI by summation FI. summation FI/UI நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -24/75 -24/75 அது என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க சரியா. -24/75 அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 + 2 × -24/75 சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஆன்சர் 45.36. இதில் இப்படியே மல்டிப்ளை பண்ணால் பெரிய பெரிய நம்பராக வருது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அசியூம்டு மீன் எடுத்து நம்ம அதை சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு மீன் வேல்யூ என்ன செஞ்சிடும் ஈஸியாக நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் சரிதானா. இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி போட்டுக்கோங்க. பட் ரொம்ப பெரிய பெரிய கால்குலேஷன் இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வராது. வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன், நிறையா வராது, கொஞ்சம் வராது சரியா. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் சரியா. இது குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. குரூப்டு டேட்டா கொடுக்கும் போது எக்ஸை நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய மிட் வேல்யூ எடுக்கணும். இதனுடைய மிட் வேல்யூ 15/2. மிட் வேல்யூனா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். அப்போ 15/2னா 7.5 வரும். இங்கே 12.5, இங்கே 17.5, அடுத்தது 22.5, அடுத்தது 27.5, 32.5 சரியா. 32.5 இங்க வேல்யூஸ் FI வேல்யூஸ் நம்ம எழுதிக்கலாம். FI 5 6 15 10 5 4 32.5 அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும் 37.5 37.5 அதுக்கு 3 அடுத்தது 42.5 அதுக்கு 2 சரியா. இப்போ சம்மேஷன் FI/XI போடலாம், அல்லது நம்ம என்ன செய்யலாம் இப்போ இதுக்கு முந்தின சம்ல போட்ட மாதிரி U பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சு போடலாம். U பார் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 1 2 3 இதுதான் மிட் வேல்யூ நம்மளுக்கு. இதுதான் என்னது இல்லையே, எது வேணா எடுக்கலாம். 1 2 3 4 8 இருக்கு. 27.5 எடுக்கலாம், 22.5 எடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நம்ம 22.5 எடுத்து செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். புக்கில் அப்படி எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஆன்சர் சொல்ல ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் 27.5 எடுத்து செஞ்சாலும் அதே தான் வரும். இப்போ UI is equal to XI minus A by H. XIங்கிறது என்னது இந்த 7.5 அப்படி போடணும். அப்போ XI minus A assumed mean நம்ம என்ன எடுத்துருக்கோம் 22.5 by H. H என்னது நம்மளுக்கு 5. H 5. இப்போ FI/XI கண்டுபிடிச்சு FI/XI கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்படி டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். டைரக்டா மல்டிப்ளை பண்றதுல 0.5லாம் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் டைம் ஆகும். இதுல போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியா வந்துடும். UI என்ன வரும்னு பாருங்க. UI என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -3 -2 -1 0 1 2 3 4 சரியா. இப்போ பாருங்க உங்களுக்கு FI/UI கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். FI/UI கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க -15. இந்த பாருங்க இதையும் மல்டிப்ளை பண்றதோட இதையும் மல்டிப்ளை பண்றது ஈஸி. -12 -15 0 5 8 9 8 சரியா.
இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. 8 8 16 9 25 30 கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி -12 வரும். மீதி எவ்வளோ வரும்? -12. அப்போ u bar equal to summation fi ui by summation fi. Summation fi ui வந்து -12 by summation fi. இது கூட்டி பாருங்க. 5 9 19 29 39 39 49 50. சம்மேஷன் எஃப் எவ்வளோ வருது? 50. சரியா? 50. சரியா? இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஹைச் யூ பார். ஏ என்னது? ஏ எவ்வளவு? ஏ பிளஸ் ஹைச் யூ பார். ஏ வந்து 22.5 பிளஸ் 5 இன்டூ -12/50 -12/50 equal to 22.5 -1.2 -1.2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. உங்களுக்கு 21.3ன்னு வந்துடும். ஆன்சர் என்னது? 21.3. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு டைம் ஆகுறது போல தெரியுது. பட் இதை நீங்களாவே ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த யூஐ வச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிதானா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அதனால நம்ம அந்த அசியூம்டு மீன் வச்சு செய்கிறது வந்து கால்குலேட்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸோ இதில் வந்து நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இதில் உள்ள ஒன்று ஒன்றா டைட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அரித்மெட்டிக் மீனை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு நிறைய தரவா ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த நம்மக்கிட்ட வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்என்ஐ, ஐஐடி ஜாம், கேட்டு எல்லாம் இருக்கும். ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. இப்போ தான் ஏப்ரல் 14 அன்றைக்கி நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுவீங்க, அந்த கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இதில் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.